காரணம் ஆர்வ நிர்வாகம். ஆர்வ நிர்வாகம் ரெண்டு வகையில பிள்ளை வருது. ஒன்று ஆர்வத்தை கணக்கெடுக்க அமைக்கிறது. ஆர்வத்தை கணக்கெடுக்க அமைக்கிறேன்னு சொன்னா குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்தாங்க, பார்த்து கண்டிப்பீங்க. அது எப்படின்னா என்ன, நீங்கள் ஒவ்வொரு 20 பக்கம் குர்ஆன் இருக்குது, அதனால் ஃபஜ்ருக்கு பிறகு நீங்கள் இவ்வளோ ஓத 4, லுஹருக்கு பிறகு 4, அசருக்கு பின்னால் 4, மகரிபுக்கு பின்னால் 4, இஷாவுக்கு பின்னால் 4 ஓத மாட்டீங்க. வழங்கிட்டா? ஒரு நாளே இயலாது. என்ன காரணமாக அது முடியாது அப்படின்னா, இது இமாம்களுக்கும் சலப்பு சாலியன்களுக்கும் இதை போட்டு கொடுத்தா அவங்க ஓதுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி மனசை கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. நஃப்ஸை நல்லவர்களோடு பொறுமையாக வைக்கக்கூடிய ஆற்றலுக்கு பயிற்சி உள்ளவங்க. அந்த பொறுமை இல்லாதால தான் டைம் டேபிளே கேட்டோம். மனைவிட்டா இந்த டைம் டேபிள் எப்படி இருக்கேன்டா, ஃபஜ்ர் தொழுது முடிஞ்சனே 4 பக்கம் ஓதிடுவோம், ஃபஜ்ருக்கு போகிறோம், லுஹருக்கு பிறகு ஜம்மு செஞ்சு ஓத நினைப்போம், அசருக்கு போகிறோம் 8 பக்கம். சரியா? எல்லாத்தையும் தராவிக்கில் கெப் போட்டு கிடைக்குமா? இப்போ அசருக்கு ஓத கிடைக்கல, அதில் ஓதிட்டு பார்த்தா ஒரு ஜூஸு மிஸ் ஆயிரும். ஓத மாட்டோம் தான், இசாக்கு போகிறோம் ஒரு ஜூஸு மிஸ் ஆயிரும். அதனால நாளைக்கு சேர்த்து ஓதுனா 2 ஜூஸு மிஸ் ஆயிரும். நம்ம எந்த டைம் டேபிளையும் கடைபிடிக்க போகிறது இல்லை. முதலாவது உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை அல்லாஹ் தந்திக்கிறான். டைம் டேபிளில் இப்படி பிரிக்கக்கூடாது. அந்த ஆர்வத்தை என்ன ஓரளவு பயன்படுத்தணும். உங்களுக்கு எது ஆர்வமான நேரம் என்று பார்த்து அதில் ஹிஸ்ப ஓதணும். அதான் சலஃபுகளோட வளமை. விளங்கிட்டா? ஆயிஷாங்க அதாவது தூங்குறதுக்கு முன்கால ஒரு ஹிஸ்ப ஓதிடுவாங்க. அதை மறந்தால் என்று ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்லி தராங்க. நீங்க வளமையாக ஓதி வரக்கூடிய ஒரு பகுதியை மறந்தால் அதை நீங்க அடுத்த நாள் லுஹருக்கும் சுபகுக்கும், அதாவது சுபகுக்கும் லுஹருக்கும் இடையில ஓதுவார்களாக இருந்தால் அவர் இரவில் ஓதியவரை போன்று அவருக்கு நன்மை எழுதப்படும் ஹதீஸ் வருது. அப்போ வளமையாக ஓதி வரக்கூடிய ஒன்றை நீங்க மறந்துட்டீங்கன்றாலே உங்களுக்கு அடுத்த நாள் ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடையில நீங்க ஓதுனீங்கன்னா இரவுல ஓதிய நன்மை எழுதப்படும். மறதி மனிதனுக்கு வரும் என்பதுதானே. அப்ப அந்த அடிப்படையில் நீங்க ஒரு நேரத்தை வச்சு உங்களுக்கு ஆர்வமான நேரம் எதுன்னு பாருங்க. சில வேளை ஆர்வமான நேரம் 7 நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ண வேணாம். ஏன்னா வேலைக்கு போறனால அது ஆர்வமான நேரம் ஆயிக்காது. ஓய்வு நாள்ல ஒன்று ஆர்வமான நேரம் ஆயிருக்கு, டக்குன்னு மாத்திக்கங்க. சரியா? மாத்தி ஆர்வமான நேரத்தை நிறைய ஓதுங்க. ஒரு 10 பக்கம் 15 பக்கம் ஒரு ஜூஸ் ஓதிடுங்க. ஆர்வம் இல்லாத நேரத்தில் இந்த ஒரு பக்கத்தை கடைபிடிங்க, பிரச்சனை இல்லை. 2 பக்கத்தை கடைபிடிக்க பிரச்சனை இல்லை. இப்படி செஞ்சீங்கன்னா ஆர்வத்தையும் நீங்க எடுத்துக்கொள்றீங்க, மற்றதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கடா, இன்ன லிகுல்லி அமலின் ஷிர்ரத்தன். ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு வேகம் உண்டுன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு வேகம் உண்டு. வலி குல்லி அமலின் ஃபத்ரத்தன். ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு சோர்வு உண்டுன்னா, அந்த அதாவது ஒரு அமல் செய்ய போறீங்கன்னா அது மிச்ச ஆர்வமா செய்யற கட்டம் ஒன்றும் இருக்கும், நீங்க போராடி செய்ய வேண்டிய ஒரு கட்டம் ஒன்றும் இருக்கும். ஒரு நல்ல ஒருவர் என்ன செய்வார்ன்றா, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறது என்ன செய்வாரு, அது போவார். எனவே இந்த விஷயத்துல நீங்க ஒரு மிக முக்கியமான ஒரு கவனம் செலுத்திக்கோங்க இந்த அமல்.